கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன, இப்ப படுற கஷ்டம் என்ன? சங்கடங்கிற வார்த்தைக்கே வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். குடியரசு தினம் ஜனவரி 26 என்பதற்கு பதிலாக ஜனவரி 25ஆம் தேதி என்று உளறினார். 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி குடியரசு நாள் என்பது 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 துக்க நாளாக தினமும் இதே தொல்லையா போச்சு. தலையெழுத்து. இந்த பக்கம் பார்த்தா படிப்படியாக அனைத்து வாக்குறுதி நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவோம். யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். இங்கே படமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது என்னுடைய மனதில் இன்னும் ஆழமா இருக்கு. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அவர் இருந்து செய்ய வேண்டியதை அவருடைய மகன் நிச்சயம் செய்வான் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரி, பின்னால திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்தில் தான். தலைமையிலான ஆணையம் 2004ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் இது நாள் வரையில் எந்தவித மாற்றமுமின்றி ஏமாற்றமே தொடர்கிறது. ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. உனக்கு தெரியுமா, அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. பல்ல புடுங்கினால ஒரு பல்வீர் சிங், அவனுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றம். அந்த கள்ளச்சாராய சாவில் ஒரு காவல்துறை அதிகாரியை பணி இடை நீக்கினாங்கல்ல, அவருக்கு பணி இடமாற்றம், பணி உயர்வு. சென்னையில் தலைநகர் போக்குவரத்து துறை. இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள். 38-40 குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின். இந்த 3 ஆண்டுகள் ஒரு புழு கூட 2 அங்குல அப்படி நகரம்டா. இவன் போட்ட குழு ஒண்ணு கூட நகரம். அப்பானா அம்மாவோட புருஷன், அப்பாடானா என்ன? அப்பாடானா